பெரிய பருப்பு மாதிரி பேசினான். 29 வயசுல அவர் வந்து என்னது நான் என்ன யாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேர்ல யார இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு. அதை தவிர அவன் வேற எதுவுமே பண்ண அந்த வயசுல. இதுக்கு வந்து இவன் வந்து நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன் இப்பெல்லாம். ஏன்னா இவனுக்கு இவன் யாரு, இவன் என்ன பண்ண போறான், இவன் வாழ்க்கையில உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நானு, அவங்க அம்மா. ஆக்சுவலா இவன் வந்து இன்னைக்கு என்னன்னா மைக்க பிடிச்சி சூப்பர் ராணி நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சு உருவாக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகனா வருவான், ஹீரோவா வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். இது பொதுவாகவே ஒரு படத்துக்கு கதையை வந்து யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, நம்மளை ட்ரஸ்ட் பண்ண ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக மாறுவாங்க. அந்த ட்ரஸ்ட் எப்போ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற ட்ரஸ்ட் இப்போ இன்னும் அதிகமாகுது அப்படின்னா, அது அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி, ப்ரொடியூசர் பாசிட்டிவாக சொல்லி அதை எலிவேட் பண்ணும்போது தான் அது மாறுது, கனவுகள் பலிக்குது, நிறைய பேருக்கான சான்சஸ் ஓப்பன் ஆகுது, நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அந்த விதத்தில் 29 படத்தை சொல்லி கன்வே பண்ணி இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நந்தன் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ்லேருந்து கார்த்திகேயன் சார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். தெரில ஜென்ரலாக இல்லை, இது எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸான மக்கள். உண்மையை சொன்னால் நிறையா விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வேறு. ஏன்னா விது இஸ் மை, எனக்கு அண்ணன் தம்பி தங்க யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் கிளைம் பண்ணோம் ஆஸ் அ பிரதர் அப்படின்னா விது இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், எனக்கு 8 வயசு. அப்போலேருந்தே we know each other very well. ஸோ இன்னைக்கு பர்சனலாகவே அவன் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. இது ஓகே. இப்போ பெரிய பருப்பு மாதிரி பேசினான். 29 வயசுல அவர் வந்து என்னது நான் என்ன யாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேர்ல யார இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு. அதை தவிர அவன் வேற எதுவுமே பண்ண அந்த வயசுல. இதுக்கு வந்து இவன் வந்து நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன் இப்பெல்லாம். ஏன்னா இவனுக்கு இவன் யாரு, இவன் என்ன பண்ண போறான், இவன் வாழ்க்கையில உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நானு, அவங்க அம்மா. ஆக்சுவலா இவன் வந்து இன்னைக்கு என்னன்னா மைக்க பிடிச்சி சூப்பர் ராணி நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சு உருவாக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகனா வருவான், ஹீரோவா வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரத்னகுமார் ஆக்சுவலி அகெயின் we are so proud. ஏன்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் 2017 மொதல் படம் அனௌன்ஸ் பண்ணோம். இயக்குனர் வந்து ரத்னகுமார், மேயாதமான்ற படம். இன்னி வரைக்கும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிற சில படங்களில் மேயாதமான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ புரட்டி பார்க்கறதுக்குள்ள வருஷங்கள் ஓடி போயிடுது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டோன் பெஞ்ச் 17வது படம். 15 வருஷமா ரத்னா எங்களோட ஏன் படம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 படம் நடுவில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கதை எழுத போயிட்டாரு. அதாவது கதையாசிரியராகவே மாறிட்டார் அவர் ஆக்சுவலாக. நான் அவனே கேட்குறேன் ஒரு நாள், ரத்னா கூப்பிட்டு என்ன ரத்னா படம் பண்ணுற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே நண்பர்கள். லோகேஷ் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ரத்னா. அவருக்கு இன்னைக்கு வர தமிழ் சினிமாவில் வர மேஜர் ஹீரோஸோட முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரத்னா டிஸ்கஷனில் இருந்திருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் படம் பண்ணுறதுனா பண்ணிடுங்க, இன்னும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. 29 வயசு பற்றி ஓகே, 39 இங்கே உங்களுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் 40க்கு இன்னொரு ஒரு படம் எடுக்கணும், நீங்கள் தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் முதல்ல கேட்டும்போதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன். ரத்னா இந்த படம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, யாருக்கு வேணால் படம் பண்ணுங்கள், இந்த ஒரு படம் தயவு செஞ்சு நீங்கள் இது ஸ்டோன் பெஞ்சுக்கு தான் பண்ணணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட படம். அது வந்து 3 வருஷம் முன்னாடியே இதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளராக பிஸியாகி கடைசியாக எங்களுக்கு போன வருஷம் டேட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த படமோட ஆல்மோஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு தான் நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ இது ஸ்டோன் பெஞ்சுக்குமே நான் ஒரு புது சாப்டராக தான் பார்க்குறேன். இந்த பரோட்டா சூரி கதை சொன்ன மாதிரி இந்த இது வரைக்கும் பண்ண 16 படங்கள்
ஒரு கோடு போட்டிருக்கோம். இனிமே வர்றது எல்லாமே புது கோடுகளா 17லேருந்து ஆரம்பிச்சு நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான துவக்கமாக அகைன் ரத்னா இன்னைக்கு எப்படி தூக்கி கொடுத்தாரோ இன்னைக்கும் நீங்கள் அதை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் ரத்னா அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஷான் ரால்டன் அவர் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறைய பாட்டு ரசிச்சிருக்கோம். ஆனால் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸை தான் கனெக்ட் பண்ணி கொடுக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் தான். அது டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்கே போனாலுமே ஒரு 100 பேரில் 4 பேர் தான் தெரியும். அந்த 100 பேரில் அந்த 4 பேரில் 2 பேர் தான் எனக்கு பார்த்து ஹாய் சொல்லுவாங்க. பட் அந்த 4 பேரில் அன்னைக்கு வந்து என்னை பார்த்தம்போது இவர் ஹாய் சொல்ல, பட் நான் இவர் தான் ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு ஷான் எப்படி இருக்கீங்க, நான் தான் ஸோ அண்ட் ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ப்ரொடியூசரு எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாரு. ஆக்சுவலாக நானும் நல்ல லிசனர் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ கேட்டுட்டு மனிதராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அப்புறம் வினோத், விஜய் இவங்கெல்லாம் மூலமாக தான், ஏன்னா விஜய் தான் அவர் மேனேஜ் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் மூலமாக ரீச் பண்ணி கதை சொன்னோம். கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரசித்து கண்டிப்பாக பண்ணுறோன்னாரு. அப்புறம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வி ஹேட் அ வைப். அவங்க ஜென்ரலாக வைபிங் செஷன் மியூசிக்கில் பண்ணால் டாக்கிங் செஷனில் நானும் ஷானும் நிறையாவே பேசியிருக்கோம். அப்புறம் சரி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சருக்கு வந்துச்சு. ஓகே, பார்த்தா யாரா ராகவேந்திரா ராவ் அப்படின்னேன். பார்த்தா அவரோட உண்மையான பேர் வந்து ராகவேந்திரா ராவ்ன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் பர்சனலாக என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் அ மியூசிக்கல் ஃபேமிலி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ லிட்டில் மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இன் இட். அது அன்னைக்கு தெரிஞ்ச போது இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். இட் வாஸ் லவ்லி meeting you as a person and it was lovely to have you, Sean. It's just a start of a longer and a lasting journey. இதே மாதிரி நல்ல மனுஷனாவே இருப்போம், நல்லாவே இருப்போம். That's what it is. Then மாதேஷ் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, ரத்னா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா ரத்னா ஆனால் பரவாயில்லைங்க, மேயாதமான்லையும் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, சாரி. வி ஹேட் another option, but it's அகெயின் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். had an opportunity to meet and discuss and his cinematography has spoken for it. கண்டிப்பாக படம் வரும்போது அது பேசப்படும். அகெயின் ஒரு நல்ல மனிதரை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஈவெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரவீன் ராஜா காஸ்டியூம் டிசைனர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா வந்து அது நல்ல விஷயம். ஆக்சுவலாக என்னன்னா, எப்பவுமே கார்த்திக்கும் லோகேஷுக்கும் படம் பேரலாக தான் போயிருக்கு இது வரைக்கும் நடந்த பெரிய படங்கள் எல்லாமே. 2 செட்லையுமே இருக்க மாட்டான். ஆனால் 2 செட்லையும் கேட்டால் நான் அங்கே கார்த்திக் செட்டில் இருக்கேன்மா, இல்லை இங்கே கேட்டால் நான் லோகேஷ் செட்டில் இருக்கேன்மா. ஸோ முந்தானத்தி ஃபோன் பண்ணும்போதும் நான் சொன்னேன், 2 பேருமே இப்போ செட்டில் இல்லை, தயவு செஞ்சு பொய் சொல்லாமல் தயவு செஞ்சு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துரு அப்படின்னேன். உடனே காலையில் அஸ் யூஷுவல் வந்துட்டான். பிரவீன், உங்கள் வருகை வந்து ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துக்கும் ஜி ஸ்குவாட் நிறுவனத்துக்கும் மிக பெருமையாகும். இட்ஸ் அன் ஆனர் டு ஹேவ் யூ. இது மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் பார்க்குற ஸ்டைலிங்கில் வந்து, அதாவது பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் அ விமன் அப்படின்வாங்க. அது என் பொண்டாட்டி தேவிகா. பட் பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இன் தியர் காஸ்டியூம் பிரவீன் ராஜா ஸ்டைலிங் இஸ் பீன் தேர். ஸோ விச் இஸ் கிரேட், குட் டு சி யூ. ஏன்னா மேதமான்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் எங்களோட. வேர் ஹி சிட்ஸ் ரைட் நவ், வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் இட். அண்ட் இது முக்கியமான விஷயம் இது என்னன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் கம்மிங் டுகெதர், இதை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக பார்க்குறோம். ஏன்னா ஆப்வியஸாக கார்த்திக் சுப்ராஜ், as you know, he is my brother-in-law. இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தான். ஸோ பட் மீ அண்ட் கார்த்திக் கோஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். அதை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ எவர் மேட் இன் லைஃப் இஸ் டு ஃபால் இன் லவ் வித் கார்த்திக் சிஸ்டர். அதுதான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். இல்லாட்டி அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 2014 when we launched Stone Bench, not as a production house but as a company, but short filmsல முதலா ஒரு anthology பண்ணி வெளியே கொண்டு வரலாம்னு நினைச்ச போது, that is the time when Madhu was also a short film which was part of it. And அப்பயே வந்து லோகேஷ் ஓட படமும் அங்கே ஒன்று இருந்துச்சு, களம், if I'm right, இல்லைங்களா. அங்கேருந்து கார்த்திக், லோகேஷ், நலன், அல்ஃபோன்ஸ், விஜய் சேதுபதி, பாபி, இவங்க சந்தோஷ் நாராயணன், இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து தேவர் அட் லிட்டில் கார்த்திக் ஹஸ் டன் ஒன் ஃபிலிம் அண்ட் இவங்க எல்லாமே. பட் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேருந்து தே ஹவ் பீன் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட். ஏன்னா தே சப்போர்ட் ஈச் அதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ்,
2 பேரும் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை வழங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு டெஃபினெட்லி ஒரு வேல்யூ இருக்குன்றத எல்லாருமே நம்புகிறாங்க. அந்த வேல்யூ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கொலாபரேஷன்ஸ் நடந்தால் சினிமாக்கும் நல்லது அண்ட் மக்களுக்கும் நல்லது, வியாபாரமாக தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ரியலி குட் டு ஹேவ் சச் கொலாபரேஷன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் லோகேஷ் ஃபார் தட். அண்ட் இந்த ஜி ஸ்குவாடோட முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பிரதீப் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் இந்த படத்தில் கோ ப்ரொடியூசர். ஹீ பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல் இன் மேக்கிங் ஷுர் தட் he bridges the gap between both the production house, and thank you so much Pradeep for that. And in terms of the company la actually நான் ஒரு தயாரிப்பாளர், கல்யாண் சுந்தரம் ஒரு தயாரிப்பாளர். நான் ஃபுல்லாக தியேட்ரிக்கல் டிவிஷன்ஸோட ப்ரொடியூசராக இருக்கேன். கல்யாண் தான் ஃபுல்லாக ஒரிஜினல்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிவிஷன்ஸோட தயாரிப்பாளர் இருக்கான். அண்ட் என்னோட என்டையர் டீம், அசோக், ராஜ், அர்ஜுன், மதன் அண்ட் வேறு ஹரி, சதீஷ், அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் இல்லைன்னா ஒரு நிறுவனம் கண்டிப்பாக இந்த மாதிரி இயங்க முடியாது. ஏன்னா நம்ம பல படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். நம்பிக்கையான ஆட்கள் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டோன் பெஞ்சால் கண்டினியூஸாக படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது. அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. 41 வயசுலயும் எனக்கு அந்த கேள்வி இருக்கு, நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வி 29 எனக்கு 41லயுமே இருக்கு. பட் இந்த கேள்விக்கு பதில் தேடி போக ஆரம்பிச்சோம்னா போயிட்டே இருப்போம். ஆயில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம் ஆக்சுவலி. அண்ட் ஹோப் ஒன் டே வீல் ஆல் ட்ரை டு கெட் அன் ஆன்சர் டு தட் கொஸ்டின். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி 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 பர்சனலி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மற்ற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஷெரீஃப் மாஸ்டர் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. ஆமாம், ஒரே ஒரு நாள் ஆக்சுவலாக இது செம்ம இன்சிடென்ட்ங்க. 2 நாள் தான் நான் ஷூட்டுக்கு போனேன். அதில் 2 நாள் நினச்சேன் போகணுன்னா, ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டுக்கு போக முடிஞ்சு. ஒரு நாள் கண்டிப்பாக போவேன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு விது டான்ஸ் ஆட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. விதுக்கு டான்ஸ் வராதுன்னு அவனுக்கு 3 வயசுலேருந்து எனக்கு தெரியும். நான் சொன்னபடி சரி என்னதான் பண்ணுறான்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஷூட் போனேன். இன்னும் ஒரு நாள் நான் ஷூட்டே போகல. ஒரு நாள் நான் பயங்கர பிஸியாக இருந்தேன், ட்ராவலில் இருந்தேன். ஒரு நாள் ஷூட் போகலான்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு பேரலா வி ஹேட் அன் அதர் ஷூட் ஆஸ் வெல். என் பையன் பிரீத்தி அவங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலா. சொன்னா அப்பா என்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தி எஸ்னானி அவங்க ஷூட் இருந்துச்சுன்னா ஒரு போட்டோ எடுக்கணும் அவங்களோட. ஓகேடான்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ்டையும் நான் சொல்லிட்டேன். பட் அன்னைக்கு ஒரு நாள் இருந்தபோது சரி ஓகே ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு நானும் பையனுக்கு ஃபோன் பண்ணி சரி இன்னைக்கு ஷூட்டுக்கு போயிடலாம், அப்பா நைட் ஷூட் ஒன்று பார்க்க போறேன், பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் அடிச்சேன். ஃபோன் அடிச்சா அன்னைக்கு தான் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு லவ் சீன் போல ஆக்சுவலா விதுவுக்கும் அவங்களுக்கும். உடனே நான் என் பையன்கிட்ட செல்லம் இன்னைக்கு ஷூட்டுக்கு போவேண்ணா, இது இன்னைக்கு ஏதோ லவ் சீன் போகுது அதனால வேண்டாம் அப்படின்னே. ஓகேப்பா அது நீட்ட சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஷூட் பார்க்க வந்தான். பார்த்து வந்தபோது டக்குன்னு அந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் சொன்னேன் சரி செல்லம் நீ கிளம்பு, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே ஓ அப்படின்னு நான் என்னை பார்த்து எனக்கு அதோட அர்த்தம் அப்போ புரியல. புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரிடா செல்லம் நானும் ஷூட்டுக்கு போகல, ஏன்னா முதல் நாள் ஷூட்டுக்கு போறேன். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க லவ் சீன் வச்சிருக்காங்கன்னா ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நயா ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே வரல, ஒரு நாள் வரான், அன்னைக்கு பார்த்தா அது லவ் சீனுக்கு மட்டும் தான் வரானான்னு அன்னைக்கு டிசைட் பண்ணேன். ஓகே இனிமேல் ஸ்பாட்டுக்கே போவானாண்டா, அடுத்த நாள் ஃபைனல் ரேப் அப் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு போய்க்கலாம் அப்படிதான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள் தான் ஷூட் பெண்டிங். டிசம்பர் அதுவுமே ஹீரோயின் டேட்டுக்கு தான் வெயிட்டிங்க. அவங்க என்னைக்கு சொல்றாங்களோ அந்த 4 நாள் நாங்கள் ஷூட்டை முடிச்சிருவோம். முடிச்சிட்டோம்னா we are all set to release the film in a very positive way. எல்லா ஒருத்தருக்குமே பிரஸ் அண்ட் மீடியா மூலமா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த விஷயமா தான் இது வரைக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த படத்தை பத்தி சொல்லல. we are like I said 85% of shoot is completed and we just want to start this activity to the press and media and to the friends and family saying இது ஒரு நல்ல விஷயம் பண்றோம், இந்த படம் நல்ல படமா பண்றோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. And thank you my Anni Satyaga, and to my parents who have always been there with us at all point of time. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மேம் நான் இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதில்லை, சாரி மேம், திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங். நேற்று தான் கேட்டேன் போஸ்டர் செம்மையா இருக்கடா யார் அப்படின்னு. ரொம்ப ஒருத்தன் வியாக்கியானம் பேசுவான், அவன் பேர் வியாக்கியா, அவன் தான் போஸ்டர் டிசைனர் அப்படின்னாங்க. இந்த 23 வயசு பையன் இவர் தான் ஆக்சுவலா. கூடி சீக்கிரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருவீங்க வியாக்கி, கவலைப்படாதீங்க ஓகேங்களா. மற்றபடி எடிட்டர் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் ஆமாம் அவங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன், படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு ரத்னா, சாரி உங்கள் பேருங்க
ஃபாத்திமா வாழ்த்துக்கள்ங்க. வெல்கம் டு த ஃபேமிலி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி, வணக்கம். அண்ட் சார் ஒரே நிமிஷம் சார், உங்களோட 29 மொமெண்ட் சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, என்னோட 29 மொமெண்ட் வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்தோங்க. தட்ஸ் வாட் இட் இஸ். தேங்க்யூ. யோசிக்காம முடிச்சிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் சார்.